கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்த ரிவால்வர் ரீட்டாவோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ உங்களில் எத்தனை பேர் அதை பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே ட்ரைலர் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபன்னாகவும் ஆக்ஷனாகவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ட் மகாராஜா எடுத்த அதே டீம் தான் இந்த ஒரு படத்தையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டீசரை பார்க்கும் போச்சில் எனக்கு வந்து ஒரு சைட் ஆஃப் கோலமாவு கோகிலாவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுலேயும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து ஒரு கேங்ஸ்டர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் இதுலேயுமே அதே மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம் படம் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத. அண்ட் இந்த ஒரு டீசர்லேயே அவங்க படத்தோட ஸ்டோரியை வந்து சொல்லிட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் அப்புறம் அவங்க குடும்பம் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வில்லனோட அப்பா வந்து வாராரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போய் கீர்த்தி சுரேஷும் அவங்க குடும்பமும் வில்லனோட அப்பாவை கொன்று போட்டுடுறாங்க. அண்ட் இதிலேருந்து கீர்த்தி சுரேஷ் எந்த மாதிரி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டோரியாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வில்லன் வந்து தன்னோட அப்பாவை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷும் அவளோட குடும்பமும் வில்லனோட அப்பாவை கொன்று அதை மறைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் ட்ரைலரில் காட்டியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வில்லன் வந்து கடைசி வரைக்கும் என்ன நம்புவோம் அப்படின்னா கீர்த்தி சுரேஷும் அவளோட குடும்பமும் தன்னோட அப்பாவை கடத்தி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சீனில் கீர்த்தி சுரேஷை காப்பாற்றுறதுக்காக வில்லன் வந்து அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து துப்பாக்கி நீட்டுற மாதிரியான சீன்ஸுமே வச்சுருக்காங்க. மேபி கீர்த்தி சுரேஷ் வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் அப்பா கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா எங்களை நீ காப்பாற்றணும், எங்களை துரத்திட்டு வர கும்பல்கிட்ட இருந்து நீ எங்களை காப்பாற்றினா உங்கள் அப்பாவை நான் உங்கள் கையில் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வில்லனுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் கையில் தான் நம்ம அப்பா இருக்கார் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கிங்ஸ்லியாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த சீன்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒவ்வொரு வீட்டோட கதவையும் தட்டி இந்த தெருவில் ஒரு குடும்பம் தொழில் பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே போவார். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அவர் கேட்குற ஒரு ஆளாக வில்லனோட அப்பா இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயம் தெரிஞ்ச வில்லனோட அப்பா அதுக்கப்புறம் தான் கீர்த்தி சுரேஷோட வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த டைம் வந்து அவங்க வந்து ஏதோ பிறந்தநாள் மாதிரி ஏதோ ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ட்ரைலரோட ஸ்டார்டிங்லேயே வில்லனோட அப்பா வீட்டுக்குள்ளே நடந்து வர மோச்சில் தர ஃபுல்லுமே கலர் பேப்பர்ஸாக தான் இருக்கும். அண்ட் வந்து அவங்க அப்பா வந்து தலையில் அடிபட்டு கீழே கிடக்கும் மோச்சில் அங்கேயும் தர ஃபுல்லுமே கலர் பேப்பர்ஸாக தான் கிடக்கும். அண்ட் ட்ரைலர்லேயுமே ஒரு சீனில் வந்து இந்த குடும்பம் மொத்தமாக ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த டைம் வந்து வில்லனோட அப்பா வந்து நீங்கள் தொழில் தானே பண்ணுறீங்க, அப்போ என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ் இல்லைன்னா அவங்களோட தங்கச்சி யாரையாவது இது பண்ணி கலட்டா பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால் பொறுத்துக்க முடியாத கீர்த்தி சுரேஷ் வந்து பக்கத்தில் இருக்கிற எதையாவது கட்டையை எடுத்து வில்லனோட அப்பாவோட தலையில் அடித்து அவரை அங்கேயே கொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கீர்த்தி சுரேஷோட குடும்பம் வந்து ஒரு ஃப்ராடு குடும்பமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வெளியே வந்து நாங்கள் தொழில் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து வாட்சு, செயினு, பணம், மோதிரம் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்த வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு அந்த கஸ்டமரை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேபி இதுக்கு வந்து ஒரு ஃப்ராடு குடும்பமாக கூட இருக்கலாம். இதனால கூட கிங்ஸ்லி வந்து இந்த மாதிரி குடும்பம் வந்து இருக்குது, அந்த குடும்பத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கீர்த்தி சுரேஷோட குடும்பத்தை வந்து தேடலாம். ஏன்னா கிங்ஸ்லியுமே இந்த மாதிரி ஒரு கீர்த்தி சுரேஷோட குடும்பத்துக்கிட்ட போய் ஏமாந்த ஒரு ஆளாக கூட இருக்கலாம். அண்ட் கீர்த்தி சுரேஷ் குடும்பம் வந்து இந்த மாதிரி வில்லனோட அப்பாவை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ண மோச்சில் வில்லனோட அப்பா வந்து இதுக்கு பிடி கொடுக்காம அவரோட கன் எடுத்து அங்கே இருக்கிற யாரையாவது சுடுறதுக்கு முயற்சி பண்ண மோச்சில் கீர்த்தி சுரேஷ் வந்து அவரோட தலையிலேயே அடித்து அங்கேயே அவரை கொல்கிற மாதிரியான விஷயங்களுமே நடக்கலாம். அண்ட் ட்ரைலர்லையுமே அதுக்கு ஏற்ற மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்குது. அண்டு ட்ரைலர்லையுமே இவங்க வந்து அந்த பணத்தை மறைக்கிற மாதிரியும் அண்ட் அந்த ஒரு தடயங்களை அழிக்கிற மாதிரியான சீன்ஸுமே ட்ரைலரில் வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து வில்லன் வந்து ஒரு டயலாக் சொல்லுவான், எங்கள் அப்பாவை யார் கடத்தியிருந்தாலும் சரி அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து நிறைய விஷயங்களுமே அவன் வந்து பண்ணுவான். முதல்ல வில்லன் வந்து யாரை சந்தேகப்படுவான் அப்படின்னா அவங்க ஆப்போசிட் கேங்கில் தான் சந்தேகப்படுவான். அவங்க தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பான். ஆனால் அவங்க யாரும் இதை பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இது யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தான் அப்பா வந்து கடைசியாக எங்கே போனார், யார் கூட பேசினார் எல்லாத்தையும் விசாரிக்கும் மோச்சில் தான் எனக்கு தெரிஞ்சு கிங்ஸ்லி வந்து மாட்டுவாராக இருக்கும். ஏன் அப்படின்னா ட்ரைலர்லேயே ஒரு சீனில் வந்து கிங்ஸ்லியை வந்து தலைகீழ தொங்க போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து யாருக்கூடயும் ஃபோனில் பேசுகிற மாதிரி கூட சீக்வன்ஸ் வந்து இருக்குது. மேபி அது கீர்த்தி சுரேஷாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி எங்கள் அப்பாவை என்கிட்ட வந்து கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான சீனாக கூட இருக்கலாம். கிங்ஸ்லி வந்து எல்லா உண்மையையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் வில்லன்கிட்ட.
அண்ட் வில்லன் வந்து போலீஸ்கிட்டேயுமே இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அண்ட் போலீஸுமே இதை பற்றி தேடிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க வந்து ஒரு கும்பலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யார் அப்படின்னா ஆத்தா குமார் கும்பல். அந்த கும்பலில் உள்ள ஒருத்தனுக்கு வந்து ஆத்தா அப்படின்னு சொல்லாமல் வாயில் எந்த ஒரு வார்த்தையுமே வராது அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கும்பலுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. மேபி இவங்க வந்து திருடனாக இருக்கலாம். கீர்த்தி சுரேஷும் அவங்களோட குடும்பமும் ராத்திரியோட ராத்திரியாக அந்த வில்லனோட அப்பாவோட பாடியை காரில் ஏற்றுறதை இந்த ஒரு கும்பல் வந்து பார்த்துருக்கலாம். அண்ட் அந்த ஒரு விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லி அந்த போலீஸ் வந்து வில்லனுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் தான் வில்லன் வந்து கீர்த்தி சுரேஷை ஃபாலோ பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸுமே வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி படத்தில் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் வில்லனு கூட ஆப்போசிட் கேங்கில் உள்ள எல்லாருமே இப்போதைக்கு கீர்த்தி சுரேஷும் அவங்களோட குடும்பமும் அந்த ஒரு ஆளை வந்து கடத்தி தான் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு நம்ம அந்த ஆளை எப்படியா கொன்னுடணும், அவன் வந்து உயிரோட அவன் பையன் கைக்கு கிடைக்கக்கூடாது அந்த மாதிரி நினச்சி கீர்த்தி சுரேஷையும் அவங்களோட குடும்பத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ட்ரைலர்லையுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து காட்டியிருக்காங்க. இந்த கீர்த்தி சுரேஷும் அவங்களோட குடும்பமும் காரில் போயிட்டு இருக்கும் போச்சில் பின்னாடியே நிறைய மெம்பர்ஸ் வந்து வர மாதிரியான சீன்ஸுமே இருக்குது. அண்ட் வில்லன் வந்து ஒரு டிமாண்டை கூட கீர்த்தி சுரேஷுக்கு வைக்கலாம். இந்த மாதிரி எங்கள் அப்பாவை நீ உயிரோடு கொண்டு வந்தால் ஒன்றை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அவர் மட்டும் இறந்தார் அப்படின்னா நீ பணம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டிமாண்டு கூட வைக்கலாம், இல்லை மிரட்டிருக்கலாம். பார்ப்போம் என்ன மாதிரியான படத்தில் காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸில் எனக்கு தெரிஞ்சு வில்லனோட கேங்குக்கும் அவரோட ஆப்போசிட் கேங்குக்கும் நடையில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு ஃபைட் சீனில் வந்து வில்லனோட அப்பா வந்து குண்டடிப்பட்டு சாகிற மாதிரி கூட காட்டலாம். இதில் கீர்த்தி சுரேஷ் வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கூட வில்லன் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஃபைட்டில் வந்து கடைசியாக போலீஸ் வந்து இருக்கிற எல்லா வில்லனையும் கொல்கிற மாதிரி கூட இதை முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. நானும் எத்தனை நாள் தான் வாங்க கீழே இருக்கிறது, என்றைக்காவது ஒரு நாளாவது என் போலீஸ் வேலைக்கும் எனக்கும் மரியாதை தந்திருக்கீங்களா, நீயும் உங்கள் அப்பனும் இன்னும் ஒரு நாய் மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் கூட கடைசியாக வந்து வில்லனை போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் கீர்த்தி சுரேஷையுமே தப்பிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. கீர்த்தி சுரேஷ் வந்து வில்லனை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சீனில் வந்து கீர்த்தி சுரேஷுக்கு சாதகமாக அவங்க ஆப்போசிட்டில் உள்ளவனை பார்த்து கன்னை நீட்டுற மாதிரி தான் வில்லன் வந்து இருக்கிறான். ஸோ பார்ப்போம் படத்தில் என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத. ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி எங்களை காப்பாற்றினா அப்படின்னா உங்கள் அப்பாவை நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணி கூட இந்த ஒரு விஷயத்த அவனை செய்ய வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த ஒரு ஊரே வேண்டாம், நம்ம வேறு ஊரில் போய் தொழில் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு கிளம்புற மாதிரி கூட இந்த ஒரு கிளைமேக்ஸை வச்சு முடிக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி இந்த ஒரு முடிவு வந்து வரப்போகுது அப்படிங்கிறத. ஸ்டோரியை தாண்டி உள்ளே வந்து ஒரு ஃபன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ட்ரைலர்லேயே அந்த அளவுக்கு ஃபன் வந்து இருக்குது. மூவிலேயுமே இதை விட அதிகமான ஃபன் வந்து இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒரு படத்தை யாரெல்லாம் தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் எத்தனை பேர் இந்த ஒரு படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத. அப்புறம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய், see you.